ஆடிப்பெருக்கு. இன்று ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு. எல்லாருக்கும் ஆடிப்பெருக்குனா என்ன? ஆடியில் பொருள் எடுத்தால் நிறையா சேமிப்புகள் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் சேரும். உறவுகளே, கடந்த பல ஆடிகளில் பல ஆடிப்பெருக்கு வந்திருந்தது இல்லையா? அந்த ஆடிப்பெருக்களில் எத்தனை பேர் நீங்கள் தங்கம் வாங்கினீங்க? உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தங்கம் சேர்ந்துருக்கு? கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்மெல்லாம் சிந்திக்க விடுவதே கிடையாது நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அதனால தான் நாம் இப்படி இருக்கிறோம். நான் தினமும் இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை நான் பேசுகிறேன் இல்லையா? முதல்ல ஆடிப்பெருக்குனா என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். ஆடிப்பெருக்குனா ஆடி 18ஆம் தேதி, ஆடி மாதம் 18ஆம் தேதி இந்த நாளை நாம் ஒரு தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக நம்ம இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு அப்படின்னு கொண்டாடுறோம். இது பொதுவாக நீர் நிலைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நீருக்காக, தண்ணீருக்காக, இயற்கையாக வரக்கூடிய தண்ணீரை சேமிப்பதற்காக, அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த புனித நீருக்காகத்தான் நாம் இந்த ஆடிப்பெருக்க முதலாவதாக நாம் கொண்டாடப்படுகிறது. இதுதான் அறிவியல் உண்மை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த நீரின் முக்கியத்துவம் என்ன? நீர் இல்லாமல் யாரும் இல்லை, எந்த உயிரினங்களும் இல்லை. மனித உயிர்களாக இருக்கட்டும், மிருக உணவு இருக்கட்டும், மிருக உயிரினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா உயிர் உள்ளவை அனைத்துமே நீர் இல்லாமல் யாரும் இல்லை. அப்படிங்கிறதுக்காகத்தான், அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் நாம் பார்த்திங்கன்னா ஆறு, ஏரி, குளம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொருத்தரும் இந்த நாளையில் வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த தண்ணீரை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி அந்த ஆடி 18 பெருக்கு அப்படின்னு நாம் முன்னோர்கள் நமக்கு வச்சுட்டு போனாங்க. இதற்கு முன்னாடி நமக்கு இந்த விழிப்புணர்வு தெரியாமல் இருந்தது. இப்போ அதவே கொஞ்சம் மக்கள் என்னென்னா, தங்கம் வாங்கினா நிறையா வளரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை பாருங்கள், பேங்க்கில் வேலை பாருங்கள், எதுலனாலும் வேலை பாருங்கள், விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஒரு தண்ணீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை வரணும், உற்சாகத்தை அளிக்கணுங்கிறதுக்காண்டி அவர்களுக்கு இந்த திருநாள் மாதிரி கொண்டாடுவதற்காக இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு பெண்களும் ஆண்களும் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா செழிக்கணும் அப்படிலாம் நினச்சி கொண்டாடுவாங்க. அது இப்போதைக்கு யாரும் அதை கொண்டாடுவது கிடையாது. அது ஞாபகப்படுத்துறதுக்கு ஆட்களும் இல்லை. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்வாங்க. கணவன்மார் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஏன் கணவன் நல்லா இருக்கணும்னு பெண்கள் செய்கிறாங்கன்னா, அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. கணவன் நல்லா இருந்தால் தானே 10 ரூபாய்க்கு உழைச்சி போட முடியும். ஏன் அப்போ சொல்லலாம், ஏன் பெண்கள் வேலை பார்க்கலையா, கணவன் தான் உழைச்சி போடணுமா அப்படிங்கிற ஒரு இது வரும். கணவனும் வேலை பார்ப்பார், கணவன் வேலை பார்ப்பார், அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பெண்கள் இந்த நாளில் குடும்ப நலனை கருதி, கணவர் நல்ல ஆயுள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அப்படி நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகளும் செய்வாங்க. இது யாருக்கா தெரியுமா? ரைட். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நாம் இந்த இயற்கை நமக்கு மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதும், பயிர்கள் வாடுது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆடிக்காற்று அம்மியே தூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஆடிக்காற்று அம்மிகளை தூக்குற அளவுக்கு காற்று இருந்ததுன்னா மழை இருக்காது, மழை இல்லை என்றால் தாவரங்கள் இருக்காது, தாவரங்கள் இல்லை என்றால் நமக்கு நல்ல காற்று கிடைக்காது, நமக்கு நல்ல உணவு கிடைக்காது. அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி அந்த மாதிரி அந்த ஆடி 18ஆம் பெருக்க நம்ம செய்கிறோம். நான் சொல்லிட்டேன், பெண்கள் வழிபாடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
ஏன் இந்த பெண்கள் வழிபாடுப்படுறாங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்காங்கக்காண்டி. அதுக்கப்புறம் இயற்கைக்கு நன்றி செலுத்துனோம்னா அந்த இயற்கை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இன்றைக்கி எல்லாமே இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம யாருமே வந்து அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா இயற்கையாக கிடைக்கிது என்னென்ன கிடைக்கும்னா எல்லாமே இயற்கையாக தான் கிடைக்கிது. அதுக்கு கொஞ்சம் மழை, அதாவது ஆகாயத்தில் இருந்து ஒரு நீர் வந்தால் மட்டும்தான், அந்த நீர் இல்லை என்றால் இயற்கையாக எதுவும் கிடைக்காது. அதற்காக தான் நம்ம அவைகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அடுத்தபடியாக வந்து வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, தண்ணி சிந்தாத, தண்ணியை கொட்டாத, தண்ணி சிக்கனமாயிரு, தண்ணி சிக்கனமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தண்ணி சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னா, நீரை வீணாக்காமல் சேமித்து பழகணுங்கிறதுக்காகத்தான் நீரை சிக்கனமாரு நல்லியில் தண்ணி சுட்டாக வடியக்கூடாது, இப்படிலாம் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த ஆடி 18க்கு தான் அதையும் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் 4 பேருக்கு சொல்லுங்கள். ஆடி பெருக்கு கொண்டாடுவது மழைநீரை சேகரிப்பது மட்டுமல்ல, நீர்நிலையில் போன்ற எல்லாத்தையுமே நாம் அதை வந்து ஒரு தெய்வமாக இருந்து ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒற்றுமை. அதாவது இந்த ஆடிப்பெருக்கை வந்து ஒற்றுமை திருநாள்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே தமிழர்களுடைய ஒற்றுமை. ஆடிப்பெருக்குனாலே ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா உறவுகளையும் எல்லா சமுதாயத்துலேயும் சேர்ந்து அதாவது இந்துவாக இருந்தால் போதும் அப்படின்னு மட்டுமல்லாமல் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அத்தனை தமிழர்களும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக முன்னாடி ஒரு நேரங்களை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு பண்பாட்டு விழாவாகவும் இருந்தது. இந்த நாளில் வந்து தான் எல்லோரும் அன்பு, பண்பு, பாசம் எல்லாத்தையும் பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் மறந்து நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி அதெல்லாம் மறந்து விட்டு நம்ம அந்த ஆடிப்பெருக்கை வந்து வேறு வழியில் மாற்றிட்டோம். வியாபார பொருளாக மாற்றிவிட்டோம். என்ன வியாபார பொருளாக மாற்றிவிட்டோம் என்றால், இன்றைக்கி நகை கடைக்காரர்கள், ஜவுளி கடைக்காரர்கள் பொருள் இன்றைக்கி வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இதுதான் விவரம். சரிங்களா? ஓகே, ரைட். அப்புறம் இந்த ஆடிப்பெருக்கு இந்த நாளில் உங்கள் எல்லோருக்குமே நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வது என்னென்னா, எல்லோருமே வந்து நீங்கள் இன்றைக்கி புதுசாக நீங்கள் பொருள் வாங்கணும், அது வாங்கணும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு இன்று முதல் எல்லா விஷயங்களையும் சிக்கனமாக இருந்தாலே போதும், எல்லாம் நமக்கு கிடைக்கும். கடன் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும் என்று நினைத்து நம்ம வாழ்ந்தாலே போதும். இது எனக்கு தெரிந்த விவரங்களை நான் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இன்றைக்கி ஒரு நண்பர் ஒரு மனைவி இறந்து 2 குழந்தைகளுடன் இருக்கிறார். அவர் ஒரு அலைன்ஸ் விஷயமாக இன்றைக்கி பேசின அந்த ஆடியோவை நான் இதில் இணைச்சிருக்கிறேன். அதையும் நீங்கள் கேளுங்க. அதாவது ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் சொல்வதை நான் இந்த ஆடியோவை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு, அவர் 2 குழந்தைகள் இருக்குது, மனைவி இறந்து விட்டார். அவர் வந்து சமையல் வேலை, கான்ட்ராக்ட் வேலை, எல்லா வேலைக்கும் போகிறார். மாதம் 30,000 வந்து 50,000 சம்பாதிக்கிறார். சொந்த வீடு இருக்குது, எல்லாமே வச்சுருக்கிறோம்னு சொல்கிறாரு. 35 வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டி அவர் பேசி இந்த ஆடியோவை கேளுங்க. அவருக்கு ஏதாவது பெண் வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த நல்ல உள்ளம் படைத்த நபருக்கு அவருக்கு துணை கிடைப்பதற்கு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் ஏதாவது நல்ல நபர்கள் இருந்தீங்கன்னா அவர்கிட்ட சேர்ந்து வாழ்வதற்கு நானும் முயற்சி செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை, நான் இப்போ பேசுகிற இந்த கருத்துக்களை பொறுமையாக கேட்டிருப்பீங்க. எல்லாருமே டபுள் டிக் பண்ணி ஷேர் பண்ணிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அதனால் சொல்ல வேண்டியதில்லை. எல்லோருக்கும் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டிருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஹலோ சார், வணக்கம். நாங்கள் சேத்தூர் மேட்டுப்பட்டி. நாளைக்கு ஃபோன் பண்ணல சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்ல, நான் போட்டோ தான் சொன்னேன். எங்கள் தம்பி பேசுகிறான், தம்பிக்கிட்டான். இந்த அவன்கிட்ட பேசுகிறேன். அட்ரஸ் எனக்கு தெரியாது சார், நீங்கள் சொன்னீங்கன்னா. இல்லை நேராக ஆஃபீஸ்க்கே வருவா சார். கொடுங்க, பேசுகிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? இந்த தலவாய்புரம். சரி, முகவூர் தலவாய்புரம் தானே? அதேதான். சரி, நாங்கள் என்ன யாருக்கு வரேன்னு பார்க்குறீங்க? எனக்கு தான். சரி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 34.
34. முதல் திருமணம் தானா? ரெண்டாவது. ரெண்டாவது. என்ன சமுதாயம், ஜாதி? முழுதாரு. முதலியார். என்ன படிச்சிருக்கீங்க? 5. 5 வரை படிச்சிருக்கீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? இந்த சமையல் வேலை தான். சமையல் வேலையா? சரி சரி சரி. சமையல் வேலைக்கு போய் சென்டிங் வேலைக்கும் போய்க்குவேன். சரி சரி. மாசம் எவ்வளவு கிடைக்கும்? மாதம் ஒரு 50 ரூபா கிடைக்கும். 50 ரூபா கிடைச்சா தான் வாழ்க்கையை ஜம்முன்னு ஓட்டலாமே. 50 ரூபா கிடைச்சா வாழ்க்கை ஜம்முன்னு ஓட்டலாம். 30 ரூபா கிடைக்கும். சரி. அதாவது என்ன வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும். கிடைக்கும். சரி. கல்யாணம் முடிச்சு எவ்வளவு நாள் இருந்தீங்க? ஒரு 5 வருஷம். சரி. குழந்தைகள் எத்தனை? 2 சின்ன பிள்ளைய, பொம்பளை பிள்ளை. ரெண்டுமே பொம்பளை பிள்ளையா? ஆமா ஆமா. சரி. என்ன காரணம்? அவன் உடம்பு முடியல. சரி. காமிச்சோம். அப்படியே அவங்க கரெக்டா சொல்லுங்க. இறந்து போச்சா, இருக்காங்களா, டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? இறந்து உடம்பு முடியல, அவங்க இறந்துட்டாங்கன்னு. அதுதான், மனைவி இறந்து போச்சு, உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டாங்க. 2 குழந்தைகளுக்கு வயசு என்ன? இளவலுக்கு 3 வயசு ஆகுது, மூத்தவளுக்கு 6 வயசு. 6 வயசு 3 வயசுல 2 பெண் குழந்தை இருக்கு, மனைவி இறந்து போச்சு. ஆமா. நீங்க கூப்பிட்ட வேலைகளுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறீங்க. வீடு சொந்த வீடா? ஆமா, வீடுலாம் சொந்த வீடு தான். சரி. வேற என்ன வசதி இருக்கு? இடம் இருக்கு, வீடு சொந்த வீடு தான். ஆமா, வீடு உங்கள்ட்ட கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லும் போது நான் அந்த பெண் வீட்டுகளுக்கு சொல்லணும், அதுக்காக தான். சரியா? வீடுலாம் சொந்த வீடு தான். சரி. வீடு சொந்த வீடு. இப்ப 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, நிலம் இருக்கு. ஆமா. நீங்க உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? 3 பொம்பளை பிள்ளைய நான் ஒருத்தன். சரி. 3 பேரும் உங்களுக்கு சகோதரியா? இல்ல, அக்கா தான். கூட பிறந்த அக்கா தான். 3 பேருமே நீங்க கடைசி? நான் தான் கடைசி. சரி 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 சரி. ரைட். இப்ப 3 வயசுல ஒரு பிள்ளையும் 6 வயசுல ஒரு பிள்ளையும் இருக்கு, அதையும் பார்க்கணும். நீங்க இந்த மாதிரி இந்த வேலைக்கு தான் போறீங்க. வீடு சொந்த வீடு இருக்கு. ஓரளவு கையில கொஞ்சம் பணங்கனா வச்சிருக்கீங்களா? அது பேங்க்ல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். சரி. ரொம்ப நல்லது. நீங்க இந்த மாதிரி சென்ட்ரிங் வேலைக்கும் சமையல் வேலைக்கும் போறதுனால குடி பழக்கங்கள் ஏதாவது உண்டா? சரக்கு இது கிடையாது. சரியா? சொந்த வேலை, சமயம் மாசம் பெரிய வேலை, எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பிடிக்கிறது, கல்யாண வீடு, எப்படி தலாரத்துல மாரிப்பு மாசம் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரி சரி. அந்த மாஸ்டரோட இருக்கீங்க? ஆமா, எங்க அப்பா தான். உங்க அப்பா கூட தான் வேலை பார்க்கலா? ஆமா ஆமா. நான் தனியா போய்க்கு, அவரும் தனியா போய்க்குவாங்க. சொந்த வேலை, மாசம் சொந்த வேலை. அது வேலை இல்லாட்டி சென்டிங் வேலைக்கு போவேன், அதுவும் சொந்த வேலை தான். சென்டிங் வேலையும் சொந்த வேலை தான். சரி சரி சரி. பரவாயில்ல. சரி. முதலியார்ல இப்படி ஒரு இதா இருக்கீங்க. இப்ப முதலியார்லயே பாக்கலாம், வேற சமுதாயமா இருந்தாலும் பரவாயில்லையா? ஒரே இதுல கிடைக்காது இல்ல. சரி. ரைட். ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தையோட இருந்தாலும் ஏத்துக்கிருவீங்களா? அவங்களுக்கு குழந்தை இருந்தாவா? அப்ப அது எப்படி? அது பார்க்கணுமே தானே பார்க்க. ஏன்னா இது 2 இருக்கு, அது 1 இருக்கு. அதான் இல்லாம இருக்குமான்னு கிடைக்கும். நம்ம நகை ஒண்ணு நம்ம எதிர்பார்க்கல, வந்ததே போதும். நல்லபடியா பிள்ளைகளை பார்த்துட்டா போதும். மறுமணத்துல நீங்க பாக்குற வேலைக்கு இன்னும் நகை வேற எதிர்பார்க்கல. இந்த காலத்துல நகையெல்லாம் எதிர்பார்த்தா அவ்வளவுதான். இல்ல சார், நான் நகையெல்லாம் எதிர்பார்க்கலங்க நானு. அதத்தான் சொல்றேன். இப்ப பிள்ளைகளை பார்த்துட்டா போ. நமக்கு வேலை பாருங்க. அது பிள்ளைகளை பார்த்துட்டா போதும். எந்த இது ராஜா மாதிரி இருக்கலாம். பிள்ளைகளை பார்த்துட்டா போதும். வேலை நமக்கு வேலையும் பார்க்க வேண்டாம், ஊர்களையும் பார்க்க வேண்டாம். இப்ப உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு 34. 34 வயசு ஆகுது. ஒரு 2 குழந்தை இருக்கு. இன்னும் அவங்களுக்கு 2 குழந்தை ஆனா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு? வரக்கூடிய பொண்ணுக்கு. அது பார்க்கத்தான் செய்யணும். அப்ப ஒரு குழந்தையோட இருந்தா மட்டும் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லியே, உங்க குழந்தைய மட்டும் பார்க்கணும்னு சொல்லி நியாயம்? எப்படின்னா சரி. அதான் கேக்குறேன். இது இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாருங்க. இப்ப அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா 3 பொம்பளை பிள்ளை ஆச்சுல. எப்படி? ஆம்பளை பையனா தெரியாது, அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா 3 பொம்பளை பிள்ளை ஆச்சுல. இவன் பொம்பளை பிள்ளையா இருந்தா என்னவா? இன்னைக்குள்ள காலங்கள்ல பொம்பளை பிள்ளைன்னா என்னன்னு நினைக்கிறீங்க?
பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நீங்க நகை போட்டு கட்டி கொடுன்னு நினைக்கிறோம். நகை போட்டு கட்டி கொடுக்கணும்ல. நம்ம பிற காலத்துல ஒரு ஆம்பளை பையனா ஒரு நமக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல, நான் சொல்ல வந்தேன். சரி, உங்களுக்கு வந்து இன்னும் 2 பிள்ளை பொம்பளை பிள்ளைய பிறந்தா என்ன பண்ணுவீங்க? அது பார்க்கத்தான் செய்யணும், பேர் என்ன செய்ய. அது வந்து ஆண்டவன் செய்யல. அதாவது நமக்கு பிறக்கும் போதே இப்படித்தான் தலையெழுத்து எழுதிருந்தா அதை ஒண்ணும் மாத்த முடியாது. என்ன சொல்ல இல்ல அது மாத்த முடியாது, அது வந்து ஆண்டவன் விட்டு எழுதி. சரி, மனைவி இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ 5 வருஷம் ஆகுது. இப்போ 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுதா? சரி, 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல எத்தனை இடம் பாத்திருப்பீங்க? எங்கும் பார்க்கல, தெரிஞ்சால்கிட்ட சொல்லி வச்சிருக்க, அவ்வளவுதான். தெரிஞ்சால்கிட்ட சொல்லி எவ்வளவு பாத்துட்டு இருக்கீங்க? 1 வருஷமா? ஆமா, தெரிஞ்சால்கிட்ட சொல்லி வச்சிருக்கு. சரி, இப்ப என் நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தா எப்படி தெரியும்? அந்த அக்கா நம்ம கூட வேலைக்கு வருவாங்க. சரி, அந்த அக்கா சொன்னிச்சு, சரி வேணா சொல்லுங்கக்கா அப்படின்னு. சரி சரி, ரைட். இப்ப நான் என்ன சொல்லணும்னா, சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 34 வயசு ஆகுது. சரி, யாராவது ஒருத்தங்க வந்து குழந்தையோட இருந்தாலும் எது இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும்? ஏத்துக்கதான் செய்யணும். ஏத்துக்க வேண்டிய வேற ஒன்று ஐக்கியம் என்ன செய்ய முடியும்? சரி 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 சரி, அது ஐக்கியம் மாத்தம் சொல்ல முடியுமா? ஏத்துக்குதான் செய்யணும், பேர் என்ன செய்ய. ஒரு நிமிஷம் ஆள்லையா ஐயா கொடுத்துருவீங்களா? ஐயா கொடுத்துருங்க. தகவல் மையம் சொல்லுங்க, தெரியும்னா? சரி சொல்லுங்க. அதாவது இன்னைக்குள்ள காலங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தை இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு காலம் மாறி போச்சு, என் குழந்தை இல்லாம வேணும் அப்படிம்பாங்க. அடுத்து அவங்களுக்கு வீடு வாசல் ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஆம்பளைகிட்ட எல்லாம் இருக்கான்னு நினைப்பாங்க. இதுதான் உலகம். ஆமா, நீங்க உங்களுக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இதையும் மீறி உங்களுக்கு தெய்வம் அனுக்கிரகம் இருந்து ஒண்ணு கிடைச்சா மட்டும்தான். நான் உள்ளதா சொல்லுவேன், இன்னைக்குள்ள காலம் அப்படி இருக்கு. உண்மை, நீங்க சொல்லி கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல, நீங்க சொல்லி கரெக்ட் தான். காலங்கள் எல்லாம் மாறி போச்சு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, சரி, ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையோட இருந்தாலும் கல்யாணம் முடியாத பொண்ண 2வது கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. அது வேற காலம். எனக்கு விவரம் தெரிய ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, 2 கல்யாணம், 3வது ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவாங்க. அது சந்தோஷமா அப்படி இருந்துச்சுங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து நீங்க வந்து இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவிய வந்து ஏஜ பார்த்து பேசினாலும் இவங்க போய் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சிருவாங்க. அது கண்டிப்பா இப்ப எல்லாமே அப்படித்தானே இருக்கு. அதே போல இன்னைக்கு உள்ள மனைவிகள் வந்து யாரோட போய் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அவ இஷ்டம்னு சொல்லிடுவாங்க ஸ்டேஷன்லயே. சட்டம் அவங்க தான் இருக்குன்றாங்க. ஆமா அதுதான். ஆமா, கண்டிப்பா அதுதான். நீங்க கரெக்டா சொல்லுதீங்களே. ஆனா நாம வந்து தப்பா நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு நம்ம சும்மா கூட எனக்கு கையை பிடிச்சி வச்சாலும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நான் என்ன சொல்லுதேன், இருக்காம நம்ம அட்ரஸ் கேட்போம், ஆனா அவங்க நீ என்ன கையை பிடிச்சி வச்சுன்னு சொல்லிடுவாங்க. நடக்காத நடந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. அதனால நமக்கு நல்ல நேரம் இருந்தா ஒன்றும் இல்லை. இப்ப நான் வந்து இந்த தொழில 30 வருஷத்துக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, ஓரளவுக்கு எனக்கு இப்ப நீங்க 2 விதத்துல நான் சொல்லிட்டு வச்சிருவேன். எதுக்காக இவ்வளவு விவரம் சொல்லுதோம்னா, நீங்களும் பல இடங்கள்ல பணத்தை கொடுத்து ஏமாந்துட கூடாது அப்படிங்கறதுக்காண்டிதான். இல்லண்ணே, நானு இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சாலும் இருந்தா சொல்லுங்கம்மா, அவ்வளவு பாட்டியாச்சு. சொல்லுவேன் நான், சரிங்க மாமா சொல்லுவேன், சரிங்க சித்தி சொல்லுவேன், அவ்வளவுதான். அவங்க பாட்டுக்குவாங்க. ஆமா, நம்ம அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலைக்கு வந்து 50 பேர் எடுத்துருக்கிறேன். 50 பேருக்கு நான் சம்பளம் போடணும், ஆபீஸ் போட்டுருக்கேன், பெரிய அளவுல பண்றேன். சரி, நான் மினிமம் வந்து 10,000 20,000 முதல்ல ஏன் வாங்குறோம்னா, இப்ப நான் உங்கள்ட்ட இவ்வளவு நேரம் பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி இந்த விஷயத்த பூரா அந்த பொண்ணு வீட்டுல நான் பேச வேண்டியிருக்கு. அதுக்குதான் உங்களுக்கு 10,000 கேட்டுங்கன்னு முதல்ல கேட்பேன். சில 20,000 கேட்டுங்கன்னு கேட்பேன். சரி 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 சரி,
ஏன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப உங்கள்ட்ட இவ்வளவு நேரம் பேசுறேன்ல, புரிஞ்சுக்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நபர்கிட்ட உங்க விவரத்தை இப்படி பேசணும்னா அங்க 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு 10 பேர்ட்ட தான் பேச முடியும். ஆ இன்னொரு விஷயம், நீங்க இப்ப என்கிட்ட 10,000 ரூபாய் கட்டிட்டு ஆ என் போன் நம்பர் எடுக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தமும் படக்கூடாதுன்னு, அதுக்காக தான் நான் ஆபீஸ்ல ஒவ்வொரு ஆள் போட்டிருக்கேன். ஆ ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு ஆள் போட்டிருக்கேன். ஆ ஏன்னா நானும் வந்து உண்மையை பேசணும் அப்படிங்கறதுக்காண்டி. நான் இப்ப உங்கள்ட்ட வந்து பணம் வாங்காம இலவசமா பண்றோம்னு நான் சொல்லல. ஆ அதே மாதிரி ஒரு சில ஆளுக்கு பணம் கட்டுற ஆளுக்கு உடனே முடியும், ஆ ஒரு சில ஆளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆ அதே மாதிரி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கட்டின பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அதுவும் நான் சொல்லிடுவேன். ஆ சரி, அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது. அந்த கேரக்டர்ல நம்ம கிடையாது. இல்ல நீங்க ஆமா. கிடையாது, நான் பொதுவா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம். சரி 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 சரி. அதாவது வேலை பாக்குறதுக்கு கூலி. அதே மாதிரி முடிச்சு கொடுத்த பிறகு சில புரோக்கர்கள் லட்சக்கணக்கில் கேட்பாங்க. நான் அப்படி யாரையும் கேட்கறது கிடையாது. நீங்களா எவ்வளவு தருவீங்க அதை மட்டும் நான் நோட் பண்ணிச்சு அதை மட்டும் கொடுத்தா போதும். ஏன் அதை கேட்கறேன்னா, ஆபீஸ்ல அந்த பிள்ளைய வேலை பாக்குறாங்களா, ஏப்பா அவர் ஒரு 25,000 தருவாரு, 50,000 தருவாரு, வந்தா உனக்கு இவ்வளவு தருவேன் அப்படின்னு ஒரு ஒரு ஊக்கம் அவங்களுக்கு. சரி நான் சொல்ல புரியுதா? புரியுது. இதைத்தான் நான் சொல்றது. சரி சரி ரைட். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய போட்டோ சரி. இன்னைக்கு ஆடி 18 இருக்கிறதுனால இன்னைக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு காட்டுறதுக்கு இன்னைக்கு கிளம்புறேன். சரி. மதியத்துக்கு மேலதான் கிளம்புறேன். சரிதானா? ஆமா, அது 5 மணிக்கு தான் கிளம்புறேன். சரி. நீங்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம அட்ரஸ் வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமா. நேர சங்கரன் கோவில்ல என்ஜிஓ காலனி பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்க்கு ஆப்போசிட் மெயின் ரோட்லயே இருக்கு. சரி. சங்கரன் கோவில் என்ஜிஓ காலனி தெரியுங்களா? தெரியும். நான் இங்க பாயத்திலையும் சமையலுக்கு வருவோம்ல, அங்கிட்டலாம் வருவோம்ல. ரைட் ரைட். அங்க பக்கத்துல வந்து யூனியன் ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல. சரி சரி சரி. எத்தனை மணிக்கு வருவீங்க? இன்னைக்கு வரும்போது நான் வேலைக்கிழமை வரட்டுமா? ரைட் ரைட். நான் இன்னைக்கு நான் இருப்புங்குடி பாயாத்த சமையல் கிளம்புதேன். எங்கனாலும் கிளம்புங்க, ஆபீஸ்க்கு வாங்க. அங்க 50 பேர் இருக்கிறாங்க. சரி சரிண்ணா? சரி வாங்க, உங்களுக்கு பாத்து கொடுக்க சொல்றேன். சரியா? ரைட் ரைட். ஏற்கனவே நீங்க உங்களுக்காக 2-3 தடவை வந்து உங்க சகோதரியர் கால் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா. சரி அப்ப என்கிட்ட கேட்டாங்க. நான் ஏன்னா இருந்தா தானே ஆபீஸ்ல இருந்தா தானே இருக்கேன்னு சொல்லுவேன். ஆமா ஆமா ஆமா. அதனால இன்னைக்கு 1 மணி வரைக்கும் இருப்பேன். சரி. ஆமா. அடுத்து இன்னைக்கு வர முடியல, நீங்க வேலை வெளியில வாங்க. சரிண்ணே. சரி வச்சுட்டுமா? சரிண்ணே. ரைட்.